ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்பர்ஸை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது நம்பர் சிஸ்டம் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பிட்டு பார்த்தோம்னா இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், இன்னொன்று ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். இது ஒவ்வொன்றுலையுமே 4 ஃபார்முலா தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அதுக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம். இந்த ஃபார்முலாலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தோம்னா பைமோட் என்ற ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப் தான். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அந்த 4 ஃபார்முலாவும் பார்த்துடலாம். இந்த 4 ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா சம் ஆஃப் என், அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 1 + 3 + 5 + அப் டு 20th டேர்ம் இருக்கிற ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டின்லேருந்து எல்லாத்தையும் கூட்டினா என்ன ஆன்சர் வருமோ அதை கண்டுபிடிக்கணும். அதில் n என்பது என்னென்னா எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அதை குறிக்கிறது. ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்மை குறிக்கும், எல் வந்து லாஸ்ட் டேர்மை குறிக்கும். இல்லை நம்மளுக்கு லாஸ்ட் டைம் தெரியல, அதை கண்டுபிடிக்கிறது தான் இதோட 2வது ஃபார்முலாவே. இந்த எல் லாஸ்ட் டைம் எப்படி ஃபைன் பண்ணணும்னா L = A + n - 1 × Dன்னு டிஃபைன் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு n வந்து nth டேர்ம்னா 20ன்னு தெரியும், A வந்து ஃபஸ்ட்டு டேர்ம்னு தெரியும். ஆனால் D வந்து டிஃப்ரென்ஸை மெயின் பண்ணுறது. அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம்னா நம்ம அதே கொஸ்டினை எடுத்து அதுக்கான 3வது ஃபார்முலா ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, அதே மாதிரி செகண்ட் டேர்ம் வந்து 3, அதே மாதிரி 3வது டேர்ம் வந்து 5, அதே லாஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம். இல்லைன்னா ஃபைனல் கொடுக்கப்பட்டிருக்கிற டேர்ம் வந்து Tn எடுத்துக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா T2 - T1, அதாவது 2வது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் டேர்ம், அதாவது nth டேர்மை பாருங்கள். இப்போ 20th டேர்ம் இருக்குது, அதுக்கு பதிலாக ஒரு நம்பரே கொடுத்துட்டாங்க. அதாவது லாஸ்ட்டு டேர்மோட நம்பரே கொடுத்துட்டாங்க, அது பேர் Tன்னு இருக்கும். இப்போ இந்த எல்லுக்கு பதிலாக என்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எண் அங்கே கொடுக்கல, எத்தனாவது டேர்ம் வரைக்கும் இருக்குன்னு கொடுக்கல. ஆனால் அந்த எண்ணை எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதுதான் என்னுடைய ஃபைனல் 4th ஃபார்முலாவே. இப்போ என்ன டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா 1 - A/T + 1. இல்லை லாஸ்ட் டேர்ம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி கொடுத்த ஃபார்முலா கொஸ்டின் எடுத்துக்கிட்டு அதில் லாஸ்ட் டேர்ம் என்னது 29 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், அதில் டிவைடட் பை டிஃப்ரெண்டேஷன் + 1. இதை வந்து டெரிவ் பண்ணினா, இந்த வேல்யூலாம் சப்ஜெக்ட் பண்ணி டெரிவ் பண்ணினா ஃபைனல் ஆன்சர் வந்து 15 வரும். நீங்கள் வேணால் உங்கள் நோட் புக்கில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 4 ஃபார்முலா நம்ம வந்து n எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அதேமாதிரி Tயும் டிஃப்ரென்ஷியேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நம்ம திருப்பி பேக்ரவுண்ட் போய் L எப்படி ஃபைன் பண்ணலாம். லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா நம்ம அதை வச்சு எப்படி n ஃபைன் பண்ணுவோம். அதேமாதிரி லாஸ்ட் டேர்ம் கொடுக்காம 20th டேர்ம்னு சும்மா டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா அதில் எப்படி L டிஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் nth டேர்ம் வந்து 20 - 1 × Tக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் 2. இதெல்லாம் டெரிவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டேர்ம் என்னென்னா உங்களுக்கு வந்துடும். அதாவது இந்த லாஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து 39ன்னு நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. அதில் கடைசியாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃபஸ்ட் ஃபார்முலா தான். சம் ஆஃப் n தான் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு லாஸ்ட் வேல்யூ வந்து L = 39க்கு ஃபைன் பண்ணியாச்சு, n = 20th டேர்ம்னு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலா எடுத்துக்கோங்க. சம் ஆஃப் n = n/2 A + Lன்னு டிஃபைன் பண்ணிட்டு அதில் n வந்து 20/2 × A வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 1 ப்ளஸ் லாஸ்ட் டைம் 39. இதில் 39 1 கூட்டும்போது 40 வரும். 40 2ஆல் டிவைட் பண்ணும்போது 20 வரும். 20 × 20 400 வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் டிஃபைன் பண்ண மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா சொல்யூஷனும் இந்த 4 ஃபார்முலாவிலே இருக்குது. நீங்கள் வேணால் ஒவ்வொரு சம்மையும் நீங்கள் ஆன்லைன் வந்து எடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளேயே தான் மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. இதே மாதிரி தான் 2வது டைப்பான ஜாமெட்ரிக்கு ப்ராக்ரஷனும் இதே மாதிரி 4 டைப் ஆஃப் கொஷின் தான் இருக்குது. அதையும் நம்ம விரிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.